ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் என்ன செய்ய போறேன்னு சொல்றேன். நம்பர் 1, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் உறுதுணையா இருக்கத்தான் நாம் அரசியலுக்கே வந்தோம். அந்த எண்ணத்தோட வெளிப்பாடு தான் நம்மளோட ஒவ்வொரு குடும்பத்திற்குமான உத்தரவாதம். அது மட்டும் இல்ல, நம்ம இளைஞர்களோட பாதுகாப்புக்காக போதைப் பொருள் தடுப்பு மற்றும் ஒழிப்புக்கான சிறப்பு சட்டம் கொண்டு வரப்படும். தமிழ்நாட்டில் கடந்த 23 ஆண்டுகளாக அரசு நிறுவனமான டாஸ்மாக் மூலமாக நடைபெற்று வந்த சில்லறை மது விற்பனையை தனியார் மயமாக்குவதற்கு தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தனியார் மயமாக்கல் முதற்கட்டமாக மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகள் போன்ற நகர்ப்புற பகுதிகளில் மட்டுமே நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நகர்ப்புறங்களில் அமைந்துள்ள சுமார் 2500 கடைகள் மற்றும் அதனுடன் இயங்கும் பார்கள் தனியார் நிறுவனங்கள் மூலம் நடத்தப்படும் என்று கூறப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, நேற்றைய பல்வேறு செய்தி சேனல்களில் நமது தமிழ்நாட்டின் குடிமக்களுக்கு ஒரு நற்செய்தியாக பலம் வந்து கொண்டிருந்தது. அது என்னவென்றால், தமிழ்நாட்டில் டாஸ்மார்க்கு தனியாருக்கு விடும் விதமாக தாவேக அரசு ஆலோசனை செய்து கொண்டிருப்பதாக செய்தி சேனல், சமூக வலைதளங்கள் எல்லாத்தையும் பரவி கொண்டிருந்தது. இது நமது குடிமக்களுக்கு ஒரு நல்ல செய்தி, நாட்டு மக்களுக்கு ஒரு கெட்ட செய்தி. ஏனென்றால், இனி அனைத்து பகுதியிலும் பலசரக்கடையில் போல் நமது பகுதியில் ஒயின் ஷாப்பு திறந்து இருக்கும். ஏனென்றால், நமது பகுதியில் மால், சூப்பர் மார்க்கெட், பலசரக்கடை போன்ற பகுதியில் தனியாருக்கு தாரை வார்க்க கொடுக்கும் இந்த சூழல் ஏற்பட்டுள்ளது. 2500 பார்களும் தனியார் விஷயமே உள்ளது. அதை கண்காணிக்க எந்த அலுவலகங்களும் இருக்காது. டாஸ்மார்க் குடல்ல போய் சரக்கு எடுக்கணும், அவர்கள் தனியாக பலசரக்கடை போல் அவர்கள் கடையில வைத்து விட்டுக் கொள்ளலாம். அது எப்படி என்றால், 2500 கடை இருக்கிறது. ஆனால் அனைவரும் நமது தமிழக அரசிடமே கொள்முதல் செய்வார்களா என்று எண்ணி பார்க்க வேண்டும். 18% GST வரி கட்ட வேண்டும். அப்பொழுது 1 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் ஒரு நாள் 18,000 ரூபாய் GST வரி மட்டும் தமிழக அரசுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி இருக்கையில் டாஸ்மார்க் இதை தனியாருக்கு கொடுத்தால் தனியார்கள் என்ன செய்வார்கள் என்றால், பொதுவாக டூப்ளிகேட் சரக்கு வாங்கி அவர்கள் விற்க ஆரம்பிப்பார்கள். அது எப்படி என்றால், ஒரு பாக்ஸுக்கு 48 பாட்டில் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு கடையில் 10 பாக்ஸ் கோடி மதுபானம் விற்பதற்கு சாத்தியம் இருக்கிறது. ஏனென்றால், ஒரு கடைக்கு 40 பாக்ஸ் விற்பனையாகும். அப்பொழுது 30 பாக்ஸ் மட்டும் டாஸ்மார்க் பதம் வாங்கி கொண்டு மீதம் 10 பாக்ஸ் போலியாக தயாரிக்கும் மதுபானத்தை உள்ள ஊற்றுவார்கள். ஒரு பாக்ஸுக்கு 48 பாட்டில் வரும். அப்படி கணக்கு பண்ணணும்னா ஒரு நாளைக்கு 2500 கடைக்கும் கிட்டத்தட்ட 25,000 பாக்ஸுகள் விற்பனையாகும். 25,000 பாக்ஸுகள் என்று 48 கிட்டத்தட்ட 12 லட்சம் பாட்டில்கள் ஒரு நாளைக்கு போலியாக விற்பனையாகும். அப்படி போலியாக விற்பனையாகும் பொழுது நமது தமிழக அரசுக்கு GST வழியாக 18% ஒரு நாளைக்கு 32,40,000 ரூபாய் தமிழக அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். இது ஒரு மாதத்துக்கு 97,20,000 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும். அதுவே ஆண்டுக்கு 11,66,84,000 ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்படும் என்பதை தெரிவிக்கின்றேன். ஆகையால் தமிழக அரசு மறுபரிசீலனை செய்து பழைய நடைமுறைக்கு டாஸ்மார்க் கடையை அமல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி நீங்கள் தனியாருக்கு இடமாக இருந்தால் தமிழ்நாடு சுடுகாட மாறும் நிலைமை உருவாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.